ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு தோசை இட்லி ரெசிபி தான். சிகப்பரிசியும் கம்பும் வச்சு, சிகப்பரிசி 1 கப்பு, கம்பு 1 கப்பு, அரை கப்பு போல் உளுத்தம்பருப்பு. நீங்கள் கருப்பு எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு தான், முழு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் வெந்தயம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம கழுவிட்டு ஒரு 2-3 தடவைக்கு மேலே கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது நான் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சு இப்போ நான் மாவை அரைச்சிட்டேன். நம்ம இது நல்லா அரைச்சிட்டு அது கூட உப்பு போட்டு நல்லா மாவு புளிக்க வைக்கணும். புளிச்சதுக்கப்புறமா இட்லி தோசை ரெண்டுமே சுடலாம். நான் இப்போ தோசை சுடுறேன். எப்போவுமே சிறுதானியத்தில் செய்யும்போது சட்னிலாம் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்பன்னு இல்லாமல். இப்போ நான் தோசை சுட்டுட்டேன். தோசையும் நல்லா மொறுமொறுன்னு கிரிப்ஸியாக இருக்குது. இது கூட நான் குருமா வச்சு சாப்பிட்றேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.